வணக்கம். நான் பாமகவிலிருந்து கோவைராஜ் மற்றும் கோவை ரமேஷ் அவர்கள். சமீப காலமாக கோவையில் யானை மனித மோதல் மிக அதிகமாக நடக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் கடந்த 3 மாதத்தில் யானை மனித மோதல் உச்சத்தில் அடைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவிலேயே கோவை மாவட்டம்தான் யானை மனித மோதலில் முதலிடம் வகிக்கிறது. இதற்கு முழுமுதற் காரணங்களும் அதற்கான தீர்வுகளையும் சொல்வதற்காக இந்த ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, வனத்துறை யானை வழித்தட வரைவு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. அதில் 42 யானை வழித்தடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 9 யானை வழித்தடம் கோவை மாவட்டத்துக்குள்ளேயே வருது. அந்த 9ல் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் தான் இன்றைக்கி யானை இவ்வளவு எங்கே பார்த்தாலும் யானைகள் மனிதர்கள் இறப்புங்கிறது மிக அதிகமாக வந்துட்டுருக்கிறதுக்கு காரணம் அந்த வரைவு அறிக்கையை செயல்படுத்தாமல் இருக்கிறது காரணம். அந்த வரைவு அறிக்கையை உடனடியாக அரசு இதழில் வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக வைக்கிறோம். மேலும் இந்த வழித்தடத்தில் உள்ள எல்லா விதமான கட்டிடங்களாகட்டும், கல்வி நிறுவனங்களாகட்டும், எந்த இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் இதில் பாகுபாடு காட்டக்கூடாது. யானை வழித்தடம் தானேன்னு சொல்லி இது மிக பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமான நிலையை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யானை மனித மோதலில் மிக பலியாவது பார்த்திங்கன்னா மிக பரம ஏழையாக இருக்கிறவங்க தான், அந்த மலையடி வர கிராமங்களில் வசிக்கிறவங்கள அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ அந்த யானை வழித்தடத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டிடங்கள், கல்வி நிறுவனங்களாகட்டும், ஆசிரமங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்க்ளூடிங் பாரதியார் யூனிவர்சிட்டி வரைக்குமே யானை வழித்தடத்தில் தான் அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் 9 வருஷமாக கேஸ் போயிட்டுருக்கு. சீமை கொன்றை மரங்களை அகற்றணும்னு சொல்லிட்டு யானைக்கு இருக்கிற தாவரங்கள் காட்டுப்பகுதியில் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. அதோடைய தீவனங்கள் இல்லாததுனால தான் தீவனங்களை தேடிட்டு அது திரும்ப திரும்ப ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு. சீமை கொன்றை மரம்ங்கிறது ஒரு விஷக்கிருமி மாதிரி. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கம்ப்ளீட்டுமே பரவிட்டு வருது. அது யானை வாழ்விடத்திற்கான யானைகளுடைய தாவரங்கள் முழுவதையுமே அரிச்சிட்டு தான் அது இது பண்ணுறது. ஹைகோர்ட் எவ்வளவோ ஆர்டர் போட்டுச்சு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வரைக்கும் தமிழக அரசு அதில் மெத்தனம் காட்டி வருவது ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்களாகுது. அது மட்டும் இல்லாமல் யானை வழித்தடத்தில் உள்ள கம்பி வேலிகள் அகற்றப்பட வேண்டும். அதே டைம் பார்த்திங்கன்னா அதே மனிதர்களுக்கும் அதே சேஃப்டி கொடுக்கணும். யானை புக முடியாத அளவுக்கு இருக்கிற கம்பி வேலிகள், இரும்பு கம்பி வேலிகள் அமைக்கப்படணும். ஏன்னா மனிதர்களுடைய பாதுகாப்பு நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸ்மார்ட் சிட்டிக்கு வேண்டி நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டு வரோம். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது பணக்காரர்களுக்கு மட்டும் உரியதாங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எங்கெங்கே பணக்காரர்களுடைய வாழ்விடங்கள் இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் ஸ்மார்ட் சிட்டியை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது ஏழைகளுக்கும் போய் சேரணும். யானைகள் புக முடியாத அளவுக்கு கம்பி வேலி அந்த யானை வழித்தடங்களில் அமைக்கணுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம். அதை மீறி நடக்கிற கனிம வள கொள்ளையை பொறுத்தளவு தமிழ்நாடு முழுக்கும் கனிம வள தொல்லை மிகப்பெரிய அளவில் இருக்குது. சமீபத்தில் இருந்த ஜெகபர் அலி அவருடைய மரணமே இதுக்கு சாட்சியாக இருக்குது. இங்கேயும் சமூக ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய முன்னெடுப்பு காரணமாகத்தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஹைகோர்ட்டில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றிட்டு ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கு. அதுக்கும் தொண்டாமுத்தூர் ஆலந்துறையில் மட்டும் சொல்லியிருக்காங்க 5 லட்சம் கன மீட்டர் மண் திருடப்பட்டிருக்குன்னு. அவங்க இனியும் இந்த சைடு பெரியநாயக்கம்பாளையம் கணக்கெடுக்கப்படவே இல்லை. சமூக ஆர்வலர்களின் கூற்றுப்படி 3500 ஏக்கர் பால்பட்டு கிடைக்கிறது. சமீபத்தில் கட்டாஞ்சியில் கனிம வளம் எடுக்கிறத நாங்கள் ஆதாரத்தோட மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட முன்னெடுத்தோம். இந்த இடத்துல 40 அடியிலேருந்து 120 அடி தோண்டியிருக்காங்க. ஒரு யானை எப்படி இறங்க முடியுங்கிற அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பெட்டிஷன் கொடுத்து 20 நாளில் திருப்பியும் அதே இடத்துல மண் தோண்டிட்டு இருக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து நான் கலெக்டருக்கு டைரெக்டாக அனுப்பிச்சேன். இங்கே பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு. அதையும் மீறி சமீபத்தில் குருந்தமலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான இடத்துல உங்களுக்கு மண் எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கனிம வள திருட்டுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது உடனடியாக அகற்றப்படணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. அதே டைம் சமூக போராளிகளுக்கு இந்த விஷயத்தை முன்னெடுத்த போராளிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கணும். இனி ஒரு கனிம வளத்துக்கு எதிரான போராடுறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. அந்த நிலை மாற்றப்படணும். அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய பேரெல்லாம் இருக்குங்களா சொல்லுங்கள் சார். கடைசியாக ஒரு விஷயம், இதை மீறி
நம்ம வந்து கோயம்புத்தூரில் எவ்வளவோ வந்து ஐடி நிறுவனங்கள் இருக்குது, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அப்போது காடுகளுக்கும் மனிதர்களுக்குமான இடைவெளி தான் வந்து இந்த யானை மனித மோதலுக்கு மிக முக்கிய காரணமாக. அந்த இடைவெளியை குறைக்கணும்னா எவ்வளவோ மரம் நம்ம ரோட்டில் நடுறோம், நிழலுக்குன்னு நம்ம நடுறோம். இன்றைக்கி 300 ஐடி கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் 200 கோடியிலேருந்து 300 கோடி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புடன் இங்கே வந்து காடு வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தணும். எங்கெங்கே கனிம வள கொள்ளை நடந்திருக்கோ அந்த இடத்துல எல்லாமே காடுகளை மறு உருவாக்கம் செய்யணும். கனிம வள கொள்ளையில் தோண்டப்பட்ட இடங்களில் ஏன்னா இனி அடுத்தது வெயில் காலம் வரப்போகுது, யானைகளுடைய போக்கு அதிகமாகும், ஊருக்குள் வர்றது அதிகமாகும் தண்ணீருக்காக. ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 150 கிலோ உணவு வேணும், 200 லிட்டர் தண்ணி வேணும். அந்த தண்ணிக்கு வேண்டியது அது உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தண்ணீர் தொட்டிகள் வலசை பாதைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி.